வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் ஆம்லெட். எப்போதுமே ஓட்ஸ் உப்மா, ஓட்ஸ் இட்லின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் ஓட்ஸை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண ஓட்ஸை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கோங்க. நீங்கள் 3 முட்டையை கூட சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்க. முட்டையில மஞ்சக்கரு வேண்டாம்னா நீங்கள் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய், கொஞ்சம் துருவிய கேரட், பொடியா நறுக்கிய வெங்காயம் சிறிதளவு, பொடியா நறுக்கிய குடைமிளகாய் சிறிதளவு, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. எக் கலவை தயாராயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை பேனில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஏகமாக பரப்பி விட்டுக்கோங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் முட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். லேசா மேலே பெப்பர் தூள் தூவி விடுங்க. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இது நம்ம ஒரு ஆம்லெட் சாப்பிட்டாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபுல் ஆகிடும். நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.